ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட் எவர் அண்ட் விச் எவர் இந்த ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோவில் நான் வாட் எவரோட யூசேஜ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை வாட்ச் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், வாட் எவர் அண்ட் விச் எவர் இந்த ரெண்டுத்துக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்ப்போம். இது ரெண்டுத்துக்கும் தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, எதுவாக இருந்தாலும். ஆனால் தமிழ் அர்த்தம் வந்து ஒன்று தான். இது ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கிலீஷில் நம்ம அதை யூஸ் பண்ணும்போது எங்கே வாட் எவர் வரும், எங்கே விச் எவர் வரும் அப்படின்னு நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இதனுடைய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வாட் எவர் அப்படின்றது என்னென்னா அன்லிமிட்டட் சாய்ஸ். உங்களுக்கு வந்து இதுதான் அப்படின்னு இத்தனை தான் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு கிடையாது. இங்கே இருக்கிற இதுலேருந்து எது வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து லிமிட்டட்னு கிடையாது, அன்லிமிட்டட். எது வேணாலும் நீங்கள் எதுலேருந்து வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல நீங்கள் வாட் எவர் யூஸ் பண்ணலாம், அது என்னவா இருந்தாலும் சரி. ஓகே, அதே விச் எவர் அப்படின்றது என்னென்னா லிமிட்டட் சாய்ஸ். நீங்கள் சூஸ் பண்ணுறதுல வந்து அந்த ஆப்ஷன்ஸே வந்து லிமிட்டடாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ நீங்கள் ஒரு பிளேஸ்க்கு போகிறீங்க, அந்த இடத்துல ஒரு ஹோட்டலில் நீங்கள் ஸ்டே பண்ணோம் அப்படின்னா அந்த ஏரியாலேயே சீப்பான ஹோட்டல் அப்படின்றத சொல்லி ஸோ இதுலேருந்து ஏதாவது ஒன்று சூஸ் பண்ண அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸோ அப்போ அதுலேருந்து ஏதாவது ஒன்று அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ அந்த இடத்துல ஒரு லிமிட்டட் சாய்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஒரு 4 பென் உங்கள் கையில் கொடுத்து இதுலேருந்து ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது ஓகே, நான் எனக்கு எது பிடிச்சிருக்கோ நான் அதை எடுக்கிறேன் அப்படின்ற போது அந்த விச் எவர் அந்த இடத்துல நம்ம விச் எவர் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஆனால் இதே வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கிடையாது, உனக்கு எது வேணுமாலும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த இடத்துல நம்ம வாட் எவர் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணால் சில எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாட் எவர் யூஸ் பண்ணியிருக்கேன். டேக் வாட் எவர் யூ வாண்ட், உனக்கு என்ன வேணுமோ நீ அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும் பொழுது டேக் அவர் வாட் எவர் யூ வாண்ட், உனக்கு என்ன வேண்டுமானாலும் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது டேக் வாட் எவர் யூ வாண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஐ வில் ஈட் வாட் எவர் யூ குக், நீ என்ன குக் பண்ணாலும் நான் சாப்பிடுவேன், நீ என்ன சமைத்தாலும் நான் சாப்பிடுவேன், அது என்ன இதுதான் அப்படின்னு சொல்லலை. ஓகே, நீ அது என்னவா இருந்தாலும். ஓகே, ஸோ அடுத்தது பாருங்க, டூ வாட் எவர் மேக்ஸ் யூ ஹாப்பி, உன்னை எது சந்தோஷமாக வச்சுக்கிறோ அதை பண்ணு அப்படின்னு சொல்லும்போது டூ வாட் எவர் மேக்ஸ் யூ ஹாப்பி. ஓகே, உன்னை எது சந்தோஷமாக வச்சுக்கிறது வாட் எவர் மேக்ஸ் யூ ஹாப்பி அப்படின்னு சொல்லும்போது டூ வாட் எவர் மேக்ஸ் யூ ஹாப்பி அப்படின்னு சொல்லலாம். யூ கேன் ஈட் வாட் எவர் யூ ஃபைண்ட் இன் த கிச்சன், கிச்சனுக்கு போ, கிச்சனில் நீ என்னத்தை பார்க்குறியோ அதை நீ சாப்பிடு, நீ என்னத்தை பார்க்குறியோ அதை சாப்பிடு, அது என்னவா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லும் பொழுது யூ கேன் ஈட் வாட் எவர் யூ ஃபைண்ட் இன் த கிச்சன் அப்படின்னு சொல்லலாம். பிரிங் வாட் எவர் யூ ஹேவ், உங்ககிட்ட என்ன இருக்கோ அது கொண்டு வா, உங்ககிட்ட என்ன இருந்தாலும் அதை நீ கொண்டு வா அப்படின்னு சொல்லும்போது பிரிங் வாட் எவர் யூ ஹேவ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஐ வில் பிலீவ் வாட் எவர் யூ சே, நீ என்ன சொன்னாலும் நான் அதை நம்புவேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ வில் பிலீவ், நான் நம்புவேன், நீ என்ன சொன்னாலும் அப்படின்ற போது வாட் எவர் யூ சே, என்னவா இருந்தாலும் சரி என்ன சொன்னாலும் நான் அதை நம்புவேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இதை யூஸ் பண்ணலாம். வாட் எவர் கம்ஸ் நெக்ஸ்ட் வி வில் ஃபேஸ் இட் டுகெதர், அடுத்து என்ன வந்தாலும் சரி அது இந்த ரெண்டுலேருந்து ஏதாவது ஒன்று அப்படிலாம் கிடையாது, அடுத்து என்ன வந்தாலும் சரி நம்ம அதை சேர்ந்து ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது வாட் எவர் கம்ஸ் நெக்ஸ்ட், அடுத்து என்ன வந்தாலும் சரி வி வில் ஃபேஸ் இட் டுகெதர், நம்ம அதை சேர்ந்து ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். லெட் ஹிம் சூஸ் வாட் எவர் ஹி வாண்ட்ஸ் டு வியர், அவன் சூஸ் பண்ணிட்டோம், அவனுக்கு என்ன வியர் பண்ண பிடிக்குதோ, அவன் என்ன வியர் பண்ண விரும்புகிறானோ, அவன் என்ன அணிந்து கொள்ள விரும்புகிறானோ அதை அவன் சூஸ் பண்ணட்டும். லெட் ஹிம் சூஸ் அப்படின்னா அவன் சூஸ் பண்ணட்டும். வாட் எவர் ஹி வாண்ட்ஸ் டு வியர்னா அவன் என்ன அணிந்து கொள்ள விரும்புகிறானோ, அவன் என்ன அறிந்து கொள்ள விரும்பினாலும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ தான் வாட் எவர் ஹி வாண்ட்ஸ் டு வியர் அப்படின்னு சொல்கிறோம். லெட் ஹிம் சூஸ் வாட் எவர் ஹி வாண்ட்ஸ் டு வியர் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே அது என்னவா இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் அவன் வந்து சூஸ் பண்ணட்டும், என்னவா இருந்தாலும் அவன் கொண்டு வரட்டும், என்னவா இருந்தாலும் நீ சொல்கிறது என்னவா இருந்தாலும் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா சூஸ் விச் எவர் சூட்ஸ் யூ, அதாவது உனக்கு சூட் ஆகுறதுலேருந்து ஒன்று செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லும் பொழுது ஸோ இப்போ சூஸ் வாட் எவர் அப்படின்னு சொல்ல முடியாது, அதாவது எதை வேணால் நீ சூஸ் பண்ணுன்னு சொல்ல முடியாது, உனக்கு சூட் ஆகிற ஒன்றை சூஸ் பண்ண அப்படின்னு சொல்லும் பொழுது சூஸ் விச் எவர் சூட்ஸ் யூ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சிட் இன் விச் எவர் சேர் இஸ் அவைலபிளாக இருக்கிற சேர்லேருந்து ஏதாவது ஒன்றில் நீ உட்காரு, சிட் இன் உட்காரு, எதில்
சிட் இன் எதில் அப்படின்னா whichever சேர் இஸ் அவைலபிள், எந்த சேர் வந்து அவைலபிளாக இருக்கோ அதுலேருந்து ஒன்றில் உட்காரு அப்படின்னு சொல்லும் பொழுது சிட் இன் whichever சேர் இஸ் அவைலபிள். இந்த இடத்துல சிட் இன் வாட் எவர் அப்படின்னு சொல்ல முடியாது. இதில் அப்போ வாட் எவர் அப்படின்னு யூஸ் பண்ணோம்னா எது வேணாம் என்ன வேணாம் அப்படின்றத மீன் பண்ணும். அடுத்து டேக் whichever சப்ஜெக்ட் யூ ப்ரிஃபர், அதாவது அது ஒன்றும் மேக்ஸாக இருக்கலாம் இல்லைனா சயின்ஸாக இருக்கலாம். ஸோ இதில் உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் வந்து நீ இதை சூஸ் பண்ண அப்படின்னு சொல்லும்போது அதை நீ அதுலேருந்து எதாவது ஒன்று அதுலேருந்து ஏதாவது ஒரு சப்ஜெக்டை எடு அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ இந்த இடத்துல நம்ம whichever யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல நம்ம டேக் வாட் எவர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, அடுத்து டேக் whichever யூ லைக், உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதுலேருந்து ஒன்று எடு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ உனக்கு இதில் எது பிடிச்சிருக்கோ அதுலேருந்து ஒன்று எடு. இதில் வந்து என்னென்னா ஆப்ஷன்ஸ் வந்து லிமிட்டட், அன்லிமிட்டட் இல்லை, லிமிட்டட். அடுத்தது டேக் whichever கிஃப்ட் யூ லைக் ஃப்ரம் திஸ் ஷெல்ஃபில் இருக்கிற கிஃப்டில் இருந்து உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் என்ன அப்படின்னா அந்த ஷெல்ஃபில் இருக்கிற அந்த கிஃப்ட் மட்டும்தான். ஸோ அவ்வளோதான் உனக்கு ஆப்ஷன்ஸ். அதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்லேருந்து நீ ஒன்று வந்து சூஸ் பண்ண அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம இந்த இடத்துல whichever வந்து யூஸ் பண்ணலாம். இப்போது 2 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த 2 கொஷனில் எந்த இடத்துல வாட் எவர் வரும், எந்த இடத்துல whichever வரும் அப்படின்னு ஆன்சர் பண்ணுங்கள். இப்போ இதில் யூ கேன் பே பை டேஸ் மெத்தட் இஸ் கன்வீனியன்ட், அதாவது உனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற மெத்தடில் இருந்து ஏதாவது ஒன்று மூலமாக நீ பே பண்ணு அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் வந்து அது வந்து ஜிபேவாக இருக்கலாம், ஃபோன்பேவாக இருக்கலாம், அது என்ன ஆப்பாக வேணா இருக்கலாம். ஓகே, அப்படி இதில் வந்து இந்த ஆப் மட்டும்தான் ஆப்ஷன்ஸில் வந்து வருது. அது வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கிடையாது. ஸோ இது பர்டிகுலர் ஆப்ஷன்ஸை சொல்லும்போது நீ கார்ட் பேமெண்ட் பண்ணுறியா இல்லை வந்து ஜிபேயில் பே பண்ணுறியா ஃபோன்பேயில் பே பண்ணுறியா இதுலேருந்து ஏதாவது ஒன்றுலேருந்து நீ வந்து பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஸோ அந்த மெத்தட்லேருந்து ஏதாவது ஒன்று நீ சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது நீ அங்கே வாட் எவர் யூஸ் பண்ணுவீங்களா இல்லை whichever யூஸ் பண்ணுவீங்களா? அப்போது ஐல் டேக் கேர் ஆஃப் யூ டேஸ் இந்த சுச்சுவேஷன் என்னவா இருந்தாலும் நான் உன்னை வந்து கேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அப்போ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுவீங்க? வாட் எவர் யூஸ் பண்ணுவீங்களா, whichever யூஸ் பண்ணுவீங்களா? ஸோ சென்டென்ஸை நல்லா ரீட் பண்ணி பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. ஓகே டன். ஸோ இப்போ வாட் எவர் அண்ட் whichever ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வாட் எவர் அப்படின்னா there is no லிமிட்டட் ஆப்ஷன்ஸ். ஓகே, அது ஃபுல்லாக அன்லிமிட்டட் ஓப்பன் சாய்ஸ், நீ என்னவா இருந்தாலும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ இதில் லிமிட்டட் ஆப்ஷன் ஏதாவது பர்டிகுலர் கொடுக்கப்பட்டவைகள்லேருந்து ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணேன் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஏதாவது லிமிட்டட் ஆப்ஷன்ஸ்லேருந்து நம்ம ஒன்று சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல நம்ம whichever யூஸ் பண்ணலாம். ஓகே டன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.